welcome to everyone. Praying for your health and wealth. இன்றைக்கி தம்ப்நெயில் பார்த்தோன்னே எப்படிப்பட்ட வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்ற ஐடியா வந்திருக்கும். ஒரு ஸ்பெஷல் டேயோட பிட்ஸ் அண்ட் கிளிப்ஸ். ஹலாண்டா யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னோடய டாட்டர் இன்றைக்கி அவங்களோட பர்த்டே. நார்மலி பர்த்டேஸ் நிறைய பேர் நிறைய விதமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் பர்த்டே பெருசாக செலிப்ரேட் பண்ணாமலே அவங்களோட டேயை எப்படி ஸ்பெஷலாக வச்சு போட்டு காட்டுற மாதிரி ஒரு வீடியோ தான் இது. நம்மளோட மார்க்கெட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது எக்ஸெப்டடான ஒரு விஷயம் இல்லை. பட் அவங்களோட பர்த்டே அண்டு மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது, அதை மாதிரி மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், நம்மளே கிஃப்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் என்ன கொடுக்கலாம், எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் எப்பயுமே எவ்ரி பர்த்டே பிளான் பண்ணுவேன். இந்த பர்த்டே அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணுன்னு ஒரு ஆசை. நார்மலி எவ்ரி இயர் எஜுகேஷனல் சம்மந்தமான படிப்பு சம்மந்தமான ஏதாச்சும் ஒன்று தான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சும்மா டாய்ஸு ஸ்வீட்ஸ் அப்படிலாம் கொடுக்கவே மாட்டேன். புக்ஸ் வாங்கி கொடுப்பேன், இல்லாட்டி பென்சில்ஸ், கலர் பென்சில்ஸ் அப்படி தான் பிளான் பண்ணுவோம். இந்த முறை நாங்கள் பிளான் பண்ணது பாட்டில் கொடுப்போன்னு அவங்களோட பேர் இருக்கிற மாதிரி பாட்டில். பட் வாட்டர் பாட்டில்ஸில் வந்து ஹலாட பேரை போட்டுட்டேன்னா அவங்க ஃப்யூச்சர் யூஸ் பண்ண முடியாதுன்றதால லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளானிங் பண்ணேன். அப்படி பண்ண பிளானில் தான் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நானாகவே ஓனாக ஒரு லேபிள் ரெடி பண்ணேன். அதில் வந்து கேர்ள்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் பாய்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் லேபிள் ரெடி பண்ணி அந்த லேபிளை ஸ்டிக்கர் பிரிண்ட்டுக்கு கொடுத்தோம். நிறைய ஃபோன் இல்லாட்டி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்மளாவே டிசைன்ஸ் ரெடி பண்ண முடியும். யார்ட்டையும் கொடுத்து நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளாவே டிசைன் பண்ணி அந்த டிசைனை நாங்கள் பிரிண்ட் பண்ண இடத்துல எங்களுக்கு ஸ்டிக்கர் பிரிண்டில் தாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான பேப்பரில் அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. கத்தாரில் ரவுனாக்கில் ஒரு பேப்பர் 5 ரியாலுக்கு மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணி எடுக்க முடியும். அப்படி நான் எடுத்த பிரிண்ட்டை ஆல்ரெடி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேக்கில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டோட சின்ன டேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பாய்ஸுக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லேயும் கேர்ள்ஸுக்கு பிங்க் கலர் பேக்ரவுண்ட்லேயும். பாய்ஸ் எப்பயுமே ப்ளூ தான் எடுக்கணும், பிங்க் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இதில் இல்லை. நான் இப்படி செஞ்சதுக்கு காரணம் அவங்க பார்த்தோன்னே சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக வேண்டி. அது மட்டும் இல்லாமல் நான் பேக்கை கொடுக்கும்போது எனக்கே அதில் டிஃப்ரெண்ட் வழங்கணுன்ற மாதிரி. இதான் லேபிள் பண்ணதுக்கு வாங்கின பாட்டில்ஸ். பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் ஸ்ட்ரோஸோடய கொடுத்துட்றாங்க. சேமாக ரவுனாக்கில் தான் இது கூட எடுத்தேன். காஸ்ட் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளேயே அது வந்துடும். பாருங்கள், இந்த பாட்டில் இப்படி பிளெயினாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிற லேபிளை இதில் தான் நான் ஸ்டிக் பண்ணுறதா ஐடியா பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச கார் ஸ்டிக்கர் ஃபார் பாய்ஸ் அண்ட் யூனிகார்ன் ஸ்டிக்கர் ஃபார் கேர்ள்ஸ் ரெடி. ஸ்டிக்கர் ஒட்ட முன்னாடி நல்லாவே தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ அதில் இதுக்கிட்ட டஸ்ட் எல்லாம் போயிடும். நான் ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். என்னென்னா அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த வளைவு பாட்டிலோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிக்கரோட சைஸை ரெடி பண்ணி எடுக்கல. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததால் அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் அதில் சுருக்கு வர தொடங்கிட்டு. ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சைஸில் பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால அந்த மிஸ்டேக் எனக்கு வந்துட்டு. அல்ஹம்துலில்லாஹ் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். நைட்டாக இருந்து இது பிஃபோர் டே தான் பண்ணேன். ஸோ நைட்டாக இருந்து எல்லாத்தையும் அழகாக ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், இது பாய்ஸுக்கானது, அப்புறம் அது கேர்ள்ஸுக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அல்ஹம்துலில்லாஹ். கிஃப்ட்டு போட்டு கொடுக்க யூஸ் பண்ண போகிற பேக்கில் ஹேங் பண்ணுறதுக்கு எடுத்து வச்ச அந்த டேக்குக்கு தேவையான மாதிரி ஒரு வயரை செட்டப் பண்ணுறதுக்கு நான் பஞ்ச் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பஞ்ச் பண்ண ஹோலுக்குள்ளே இந்த வயரை போட்டு இந்த மாதிரியும் உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
ஓகே, அதுக்கு தேவையான டேக், பாட்டில், ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் கூட தேவையான விஷயங்களை நம்ம போட போகிறோம். என்னோடய மாமிக்கு நான் பெரிய தேங்க்யூன்னு சொல்லணும். என்னோட நைட்டாக இருந்து இந்த ஃபுல் கிஃப்ட்ஸை பேக் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஒவ்வொரு கிஃப்ட் பேக்லேயும் பாய்ஸுக்குன்னா ப்ளூ, கேர்ள்ஸுக்குன்னா பிங்க்கில் ஒரு பாட்டில், ஒரு பாக்ஸ், அப்புறம் ஒரு சின்ன காயின் பாக்ஸ் மாதிரி ஒன்று, கொஞ்சம் சாக்லேட்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் காயின் பாக்ஸ். எல்லா வகையான ஸ்மைலி ஃபேஸும் இருந்ததால் ஹலாட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரனுக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விரும்பி பார்ப்பாங்கன்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. சில ஸ்பெஷல் ஒகேஷன்ஸை வந்து பசங்களுக்கு விளங்குற மாதிரி யூஸ்ஃபுல்லாக கூட நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஹலா சின்ன பிள்ளையிலேருந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது ஹராம்ன்ற ஒரு கேட்டகரியிலே வளர்ந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த நாளை எப்போயுமே நான் வைக்க ட்ரை பண்ணுவேன். சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். அதை மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அந்தாண்டு செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ அவங்களுக்கு புரியும் இது நல்லது, இது கெட்டதுன்னு. அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இன்ன வரைக்கும் அவங்கள சுற்றி நிறைய பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் கூட எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்கள், கேக் கட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க எப்பயுமே கேட்டதே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா அவங்களோட மைண்டில் போட்டது நான் பெரிய பிளெஸ்ஸிங். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சின்ன வயசுலேயே அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் எக்ஸ்ட்ரீம். கிஃப்ட் பேக்ஸ் ரெடி. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேவரட்டான ஸ்பெஷல் ஃபுட்டை இன்றைக்கி அவங்களோட லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பீஃப் yellow ரைஸ், அப்புறம் ஃப்ரை பீஃப், பெப்பர் பீஃப் மாதிரி ஒன்று, அப்புறம் சலாட் அவங்களோட ஃபேவரட். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பிளான் பண்ண டிஷ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணி எடுத்தாச்சு. 4 to 5 வெங்காயம், ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ரொம்ப ஒரு 7 to 8 பல் மாதிரி வெள்ளைப்பூடு. வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு, அது மாதிரி க்ரீன் சில்லியை வந்து நடுவால் வெட்டி பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கணும். வெள்ளைப்பூட்டை சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி நறுக்கி எடுத்துக்கொண்டா போதும். பீஃப் ரைஸ் நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கரில் கீ, அதுக்கப்புறம் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான எல்லா விதமான கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏலக்காய், கருவேப்பட்டை, கறி லீவ்ஸ், அப்புறம் ரம்பை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது நல்லா வாசம் வரும்போது நம்ம நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை, நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்தேன். அதில் கிட்டத்தட்ட 3 வெங்காயத்தை இதுக்கே ஆட் பண்ணினேன். இது கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி ஸ்டைலில் வரத்தால் நிறைய வெங்காயம் போட்டோன்னா அந்த கிறிஸ்ப் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது அது வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற க்ரீன் சில்லி அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட ஸ்மெல் போகிறதுக்கு நல்லா வதங்கி வந்தப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி இதோட ஆட் பண்ணணும். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ஸில் வந்து அதை கட் பண்ணும்போது காட்ட மறந்துட்டேன். கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட்டும் கலருக்காக ஆட் பண்ணி கொள்ளலாம். தக்காளி நல்லா மேஷி ஆகி வரத்துக்கு கொஞ்சம் நேரம் மூடி தம்மில் வச்சுட்டேன். நான் இன்றைக்கி எடுத்த பீஃபில் போன்லெஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருந்துச்சு. பட் எனக்கு பீஃப் ரைஸ் செய்கிறதுக்கு போன்ஸ் இல்லாத சதைப்பிடிப்பான இறைச்சி தான் தேவை. அதை நான் செப்ரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மசாலா டைம். ஓகே, நம்ம போட்ட தக்காளி நல்லா மேஷி ஆகி வந்தப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கடைசியாக பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணினேன். அது ஆப்ஷனல். மசாலா ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம செப்ரேட் பண்ணி வச்சுக்கிற போன்லெஸ் பீஃபையும் போட்டு அதை நல்லா கொதித்து குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி விட்டு ஒரு 3 விசில்ஸ் விட்டுடலாம். அது குக் ஆகிட்டிக்கிற கேப்பில் நம்ம பெப்பர் பீஃப் செய்ய போகிறோம். இது எங்களோட மாமியோட ஸ்பெஷல் ரெசிபி. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும், ஹலாக்கு கூட நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற எக்ஸ்ட்ரா பீஃபில் 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட்,
அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி உங்கள் கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயிலை போட்டு அந்த ஆயில் நல்லா கொதிச்சு வரும்போது அதுக்கு தேவையான மாதிரி எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கறி லீவ்ஸ், ரம்பை, ஏலக்காய், கருவேப்பிலை, அதோட நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் நல்லா முருகி வரும்போது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பீஃப் மசாலாவை அதில் போட்டு சீக்கிரம் மூடிடணும். இது எங்கள் மாமியோட ட்ரிக். அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம ஆயிலுக்கு வந்து கறியை மிக்ஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா ஸ்மெல் வெளியே போயிடும். அப்புறம் சீக்கிரம் மூடிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த பீஃப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீஃபை மட்டும் இப்போ நான் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அந்த கறி மட்டும்தான் இருக்கும், அதில் பீஃப் இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து போன்லெஸ் பீஃபை நான் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு நான் ஊற வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணுறேன். 3 கப் ரைஸை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான மாதிரி நம்மளோட கோகோனட் மில்க் பவுடர் யூஸ் பண்ணி ஆனால் திக்கான பாலை இல்லாமல் ஒரு தின்னான பால் எடுத்து இதில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். சரியான நமக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் வந்த பிறகு உப்பையும் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் மூடி ஒரு 2 விசிலுக்கு விட்டுட்டேன். பெப்பர் பீஃப் அடி பிடிக்காமல் இடக்கிட அதை கிளறி விடுறதுக்கு மறந்துடாதீங்க. பீஃப் ரைஸ் கறியிலேருந்து நம்ம போன்லெஸ் பீஃபை செப்பரேட் பண்ணி எடுத்தோம். அதை ஒரு ஏர் ஃப்ரையரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணால் ஆயில் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். பட் ஏர் ஃப்ரையரில் வர மாதிரி ஒரு ட்ரைனஸ் வராது. இந்த ரெசிபிக்கு வந்து அந்த ட்ரைனஸ் வந்து சூப்பராக இருக்கும். பிரியாணி இந்த மாதிரி ட்ரை ரைஸ் இன்க்ரீடியன்ஸுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து சலாட் ஒன்று கட்டாயமாக தேவை. நான் இது வந்து நார்மலான ஒரு சலாட் தான். கியூக்கம்பர், தக்காளியை வச்சு கர்டும் போட்டு ஒரு சலாட் பண்ணிக்கிட்டேன். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சலாட் தான். ஒரு 4-5 கியூக்கம்பர், ஒரு ஹாஃப் தக்காளி, அதுக்கு சால்ட், கொஞ்சம் கர்ட், அப்புறம் பெப்பர் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டரியாக மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு லெமன் ஆட் பண்ணால் சலாட் ரெடி. ஓகே, இந்த பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம எப்படி பார்க்குறதுன்னா, ஆல்ரெடி அதில் விடக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அதில் கீழே ஆயில் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றாமல் எனக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கர்டை ஆட் பண்ணிக்கிட்டால் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் இப்படியே எடுத்து நம்ம வந்து இந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கலர் ஆகிக்கிறதுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடரும் வந்து மல்லித்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அந்த கர்ட் போட்ட ஆயில்லையே வந்து மசாலா எல்லாம் பிரண்டு வரும்போது அதில் அரோமா ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளிட்டு கொஞ்சம் கிரேவி வரத்துக்கு ஆட் பண்ணி நம்ம போட்டிக்கிற மசாலோட ஸ்மெல் போகிறதுக்கு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். ஓகே, பர்ஃபெக்டான பெப்பர் கறி ரெடி. இது ஹலாக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இப்போ ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 விசிலுக்கு அப்புறம் இந்த ரைஸை வந்து நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து ஏர் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பீஃபை அதுக்கு மேலே இப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்ட், ஹலா, எனக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மெனு ரெடி. இந்த ஸ்பெஷல் டேயில் ஹலா பற்றின ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான கேர்ள். 6 இயர்ஸ் ஓல்டு அவங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும், அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும், டெய்லி ஒர்க், டே டு டே ஒர்க் எல்லாம் மேக்ஸிமம் அவங்களாவே பண்ணிப்பாங்க. ப்ரஷிங், ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து அவங்களுக்கு தேவையான க்ளீனிங், அவங்க டாய்ஸை க்ளீன் பண்ணுறது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நம்ம பேரண்ட்ஸாக இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு எப்போயுமே டீச் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் சின்ன பசங்க அவங்களுக்கு பண்ண தெரியாதுன்னெலாம் இல்லை. அவங்க மெச்சூரிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் அவங்கள்ட்ட சொன்னாலே இது பண்ணக்கூடாது, இது கரெக்டு, இதெல்லாம் நீங்கள் பழகணும் அப்படி சொன்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் பழகிடுவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு எது சரி எது தப்புன்ட்டு சொல்லி பழகுங்க. அந்த வகையில் நாங்கள் பிளெஸ்ட், அல்ஹம்துலில்லாஹ். அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்துப்பாங்க. சின்ன வயசுலேயே வந்து சின்ன பசங்க செய்கிற விஷயங்கள்லாம் செய்யாமல் ரொம்ப மெச்சூர்டான விஷயங்கள் செய்வாங்க. அதனால் அவங்க ஆசைப்படுற குட்டி குட்டி விஷயங்களை வச்சு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி நாங்கள் கிஃப்ட் பண்ணியிருந்தோம். இந்த கிஃப்ட் பாக்ஸ் எப்படி பண்ணேன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது மாதிரி இதை நாங்கள் துபாய் போய்ட்டு வரும்போது அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் டாய்ஸ், அதையும் இந்த பர்த்டே அண்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் கொடுத்தோம். பிரின்சஸ் செம்ம ஹாப்பி, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஃபார் எவ்ரிதிங். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வில்லாலே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம்
அவங்க என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். அதோட எங்களோட மாமி ஹஸ்பண்டோட உமாவும் இருந்ததால் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த நாளை. இப்படி சின்ன சின்ன பசங்க தானே பாலஸ்தீனில் வந்து மவுத்தாகிருப்பாங்க இல்லையா? அவங்கள இப்படி தான் சந்தோஷமான நாட்கள் நிமிடங்கள் அவங்களோட லைஃப்பில் இருந்திருக்கும். அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கொள்ளலாம். வேறு என்ன நம்மளால் பண்ண முடியும்னா ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அல்லாஹ்வுக்காக அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கான ஒரு விடிவு கிடைக்கும். ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தந்து என்னை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. இது உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது, பட் என்னை பொறுத்தவரை இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். லெட்ஸ் டுகெதர் கேப்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த மூமெண்ட்ஸ். தேங்க்யூ. No. 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 What? No.